நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, யமனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இந்த ஒரு 3 விஷயத்தில் 2025 மாற்றமும் நல்லதும் ஏற்றமும் நிச்சயம் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ராசரையும் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சனி பகவான். அவர் 2ஆம் வீட்டுல கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 2025 நடக்க போகின்ற மிகப்பெரிய பயிற்சியில் சனி பயிற்சி ஒன்று. மார்ச் 29 சனிவான் கும்பத்திலிருந்து அப்படி இடம் மாறி மீனத்துக்கு போகிறார். ஸோ உங்களுக்கு 7.5 சனி முடிகிறது. உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள், கொடுக்கப்படாத உரிமைகள் கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும். ஸோ காரணம் இந்த 7.5 சனியுடைய விடுதலை. ஸோ இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போறார். ஸோ அப்படி செல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு என்பது உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீடு. இன்னொரு பக்கம் சனிபான் மீன ராசியிலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் தனுசு ராசியை. ஸோ மகரத்திற்கு 12ஆம் வீடான தனுசு ராசியின் மீது ஒரு பக்கம் சனிவான் 10ஆம் பார்வையை செலுத்துகிறார், இன்னொரு பக்கம் குருவான் 7ஆம் பார்வையை செலுத்துகிறார். 2 கிரகத்தினுடைய பார்வையும் இந்த 12ஆம் வீட்டில் பதிகிறது. ஸோ இதுல மீன ராசி சனிவன் அமர்ந்திருக்காரு இல்லையா, அந்த மீன ராசி யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. ஆக மொத்தம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து தன்னுடைய ராசியான தனுசு ராசியை 7ஆம் பார்வை பார்த்துறாரு. இன்னொரு வீடான மீன ராசியில் சனிவன் அமர்ந்து அவர் 10ஆம் பார்வை பார்க்கிறார். ஆக மொத்தம் சனிவான் குருவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். ஸோ சனி ஆரம்பம் என்றால் முடித்து வைப்பவன் குருவாக உங்களுக்கு இருக்கிறார். விதிக்காரகன் விதியில் தொடங்கினாலும் மதியால் அதை நல்ல விதமாக முடிப்பவன் குருவாக இருக்கிறான். அந்த வழியில உங்களுடைய மகரத்திற்கு 6ஆம் இட மிதத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவான் தன்னுடைய பார்வையாலும் சனிவானுடைய பார்வையாலும் 12ஆம் வீட்டுக்குரிய பலனை இந்த வருடம் நிகழ்த்தியே தீருவார். ஸோ ஏன்னா விதிக்காரன் சனிவான், விதியில கொடுக்கப்பட்டது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா எந்த ஒரு கிரகம் கொடுப்பதையும் சனி பகவான் தடுக்க முடியும். சனிவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. சரிங்களா? ஆரம்பம் என்னமோ சனி வேண்டாம். அதை எதை ஆரம்பிச்சு வைப்பார் அப்படின்னா, ஒரு கௌரவத்தை, உங்களுடைய தன்மானத்தை அல்லது ஒரு சண்டை சச்சரவை தூண்டி விட்டு உங்களை இடமாற்றம் செய்ய வைப்பார். வேலைக்காக, தொழிலுக்காக அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக வீடு மாற்றம் உண்டு. 2025 இந்த வீடு மாற்றம்ன்றது கண்டிப்பா ஏற்படும். அல்லது சொந்த வீடு கட்டுறது, வாங்குறது போன்ற யோகங்கள் கிடைக்கும். அல்லது பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்றது, அதாவது மாமியார் வீட்டுக்கு போற பாக்கியம் கிடைக்கும். அல்லது வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பெரிய செலவு பண்ணி உங்களோட விருப்பத்திற்கேற்ப வீட்டில் செலவு பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஆக மொத்தம் வீடுன்ற ஒரு சமாச்சாரம் நடக்கும். சரி, இது வீட்டுக்கு மட்டுமல்ல, சொத்துக்கும் பொருந்தும். சொத்துக்கள் தகராறு, சொத்துக்கள் பிரச்சனை, பாகப்பிரிவு பிரச்சனை போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்படி வீடுன்ற ஒரு விஷயத்தில் மாற்றமும் ஏற்றமும் அதே நேரத்தில் லாபமும் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த விற்க முடியாத ஒரு நிலம் இருக்கும், சொத்து இருக்கும், அதை வித்துட்டா என்னுடைய கடன் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த கடன் பிரச்சனை சொல்வது 6ஆம் வீடு. அந்த 6ல தான் குருவான் மிதுனத்துல மே மாதத்திற்கு பிறகு அமர்றாரு. 6ல் இருக்கக்கூடிய குரு கடனை அடைக்கக்கூடிய வேலையை இந்த வருடத்தில் உங்களுக்கு தொடங்கி வைப்பார். ஸோ அதுக்கு தேவையா இருக்கக்கூடிய அந்த பணம், இந்த நிலத்தை வித்தா நான் தப்பிச்சிருவேன், இந்த வீட்டை நான் வித்தா நல்லபடியா ஒரு பணங்காசு கிடைச்சி அதுல கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கடன் அடைவீடு இருக்கும்னா தடையாக இருக்கக்கூடிய அந்த நிலமானது வீடானது விற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது நல்ல ஒரு லாபத்துக்கு கூட உங்களுக்கு போகுங்க. அதேபோல் இந்த ஒரு நேரத்தில் வரவேண்டிய பணம், ஏற்கனவே ஒரு தொழில ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு வீட்டின் பேர் நிலத்தின் பேர்ல அசட்ல ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் தடையாக நின்று கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட தடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பணம், காசு வரவேண்டியது இந்த தருணத்தில் வந்து சேரும் 2025. சரிங்களா? இது ஒண்ணு. இரண்டாவது, நான் ஏற்கனவே இந்த மாமியார் வீடுன்னு சொன்னேன். அப்போ மகரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாமியார் வீட்டு வழிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். மாமியார் வீட்டு சொத்து பத்தோ நகை பணமோ கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல
வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முடியக்கூடிய தருணம், பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கை துணையாலோ அல்லது மாமியார் வீட்டில் வேறு சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் போன்ற பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் மாமியார் வீடு அப்படின்ற பிரச்சனை தீரும். அதேபோல் பெண்களுக்கு திருமணம் முடித்து மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது வெளிநாடு யோகம். ஸோ இதில் வெளிநாடு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. வெளிநாட்டு கம்பெனியில் வேலை, வெளிநாடு தொடர்புடைய தொழில் அமையிறது போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. வெளிநாடுனா வெளிநாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களையும் குறிக்கும். அப்போ மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளி மாநிலத்திலேயோ வேற ஒரு மாவட்டத்திற்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய யோகம் உண்டு. இந்த 2020 அது நடக்கும். அந்த வாய்ப்பு வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது வெளிநாடு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெரிய பெரிய நிறுவனங்கள். அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய நட்பு பழக்க வழக்கம் ஏற்பட்டு அதன் ரீதியாக ஒரு தொழில் அமையும். அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அமையக்கூடிய யோகம், தொழில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு. ஸோ வெளி மாநிலங்களுக்காவது டிராவல் பண்ணி போய் பிஸ்னஸ் ஒரு வேலை அல்லது தொழில் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. அல்லது வெளிநாடு சம்பந்தமான இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், ஐடி ஃபீல்டு போன்றவற்று மூலமாக பெரிய அளவு ஒரு ஷேர் பங்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது சனி பகவானுடைய உத்வேகத்தின் மூலமாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட கூட வேலை பார்த்தவங்க, உங்க கூட தொழில் பண்ணக்கூடியவங்க, அவர்கள் செய்த சிறிய தவறு, அதனால் இனிமேல் நம்ம தனியாக நின்று ஜீச்சிடலாம், தனியாக நின்று நம்ம பார்த்தலாம் அப்படின்ற உங்களுடைய சுய கௌரவத்தை தூண்டிவிட்டு தனித்துவமாக செய்ய வைப்பார் இந்த சனிவான். அதனால் பார்ட்னர்ஷிப்பு உடையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, கூட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த 2025 கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தால் வெற்றி பெற முடியும். ஆக மொத்தம் வெளிநாடு அப்படின்ற விஷயத்துல எப்படி தொடர்புகள் ஏற்பட்டால் லாபம் உண்டு. இதில் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடியவங்க, வேற்று மதத்தவர்கள், இவர்கள் மூலமாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த 3 விஷயத்திலுமே இந்த 2020 யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் மாற்றமும் நல்லதும் ஏற்றமும் நிச்சயமான முறையில் நடக்கும். சனிவான் 10ஆம் பாறையை பார்க்குறாரு இந்த 12ஆம் வீட்டை. அதனால கொஞ்சம் கழகத்தை ஏற்படுத்தி, கொஞ்சம் சண்டை சச்சரவை ஏற்படுத்தி, கொஞ்சம் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த செய்வார். ஆனால் முடிவை எழுதுவது குரு பகவான். எப்படியா இருந்தாலும் கடனும் நோயும் எதிரியும் கட்டுப்படும் இந்த குருவான் 6ல் இருக்கிறதுனால, அதனால நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம். முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ மகரத்தில் பிறந்தவங்க 7 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு நீங்க பண்ண வேண்டியது பெரிதளவு புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தில் கெட்ட விஷயத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குறுதி கொடுப்பது, பொய்யான வார்த்தைகளை வெளியிடுவது போன்ற விஷயம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முடியாதுன்ற ஒரு காரியத்தை முடியும்னு நீங்க சொல்லிடாதீங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். முக்கியமா குலதெய்வ வழிபாடு தவறாம பண்ணுங்க. நன்மை ஏராளமான முறையில் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்ச தலைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிரிச்சியுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ராசி தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.